The Chennai Silks in தரமான ஆடி பெருமை மிக ஆடி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தெலுங்குல வந்து நான் பிஸியா இருந்ததால வந்து என்னால இங்க பண்ண முடியல. என்னென்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க நீங்க? நாடோடிகள் சமுத்திரக்கனி சார் எனக்கு தான் சொன்னார். அது மணிரத்னம் சார் வந்து ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. தில்சேயோட தமிழ் வெர்ஷன் உயிரே டயலாக்ஸை வந்து எனக்கு தம்பியாக தான் வந்து அதில் லான்ச் ஆனார். யஷ் பிரதர் வந்து இப்போ கேஜிஎஃப் மூலமாக ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆதித்யராம் ப்ராப்பர்ட்டிஸோட ஓனர் ஆதித்யராம் அவர் வந்து அப்போ என்ன வச்சு படம் பண்ண சொல்லி டேட்டுக்காக கேட்டப்போ அந்த தெலுங்கு பியை வந்து எனக்கு சொல்லக்கூட இல்லை அவர் பிஸியாக இருக்காரு கடைசியில் வந்து என்கிட்ட சொன்னதாகவும் நான் வந்து பண்ண முடியாது சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு சசி சார் சொன்னது அப்படின்னா இந்த கதை வந்து நான் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்காக பண்ண கதை. பட் அவங்க ரேஞ்ச் பெருசானபடியாக அவங்கள வந்து இப்போ சேர்ந்து பண்ண வைக்கிற கஷ்டம். ஸோ எங்களுக்கு வந்து நியூவாக இருக்கட்டும் சொல்லி அஜித் சார் கேரக்டர் வந்து எனக்கும் விஜய் சார் கேரக்டர் ஸ்ரீகாந்த் சொல்லி தான் ரெண்டு பேரும் சொல்லி 2 ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. எல்லாருமே எங்கே சார்லாம் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து அது ஒரு நீதான் பொன்மசன் தான் வந்து எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. மெயின் டார்கெட்டை நீதான் அந்த பொன்மசன் தான் பீட் பண்ணணும். ஸோ எல்லாருமே கிரகப்பிரவேசம் எல்லாமே பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே அவங்க தான் சேர்ந்து பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லா பொருட்கள் கூட அவங்க தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஜீ தமிழில் நெஞ்சத்தை கில்லாதே அப்படின்ற சீரியல் சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கோம். பட் அது ஷூட் பண்ணுற வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக தானே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சீரியலோட லீட் ஆகாஷும் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட அவரோட வீட்டை அவர் நம்மளுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறாரு. வாங்க என்னெல்லாம் விஷயங்கள் உள்ளே காத்துட்ருக்கு அப்படிங்கிறத அவர் கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லெட்ஸ் கோ. ஹலோ. ஹாய். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், பிஸியாக இருக்கேன். ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஐ திங்க் ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் வில் லீட் டு சூப்பரான எபிசோட்ஸ் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து சீரியல் பற்றி மட்டும் இல்லாமல் சீரியல் எடுக்கிற இடத்துக்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நாங்கள் வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இதான் உங்களோட வீடு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், நீங்கள் தான் வந்து இன்னைக்கு அப்படியே எங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக நீங்கள் இந்த வீட்டில் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் நாங்கள் சீரியலை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே எங்களுக்கு நீங்கள் காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஜாலியாக கேட்போம். ஓகே. யா கம். ஆக்சுவலி இன்னும் ஃபுல்லியாக ரெடி ஆகலை. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இந்த சீரியலில் வந்து நான் ஒரு ஃபுட்டியாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. சாப்பாடு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த சீரியலுக்காக வந்து ஆக்சுவலி நான் வெயிட் கூட போட்டிருக்கேன். ரொம்ப 6-7 kg எக்ஸ்ட்ரா வெயிட். ஆமாம், 7 kg இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆமாம் 7 kg இன்க்ரீஸ் பண்ணி தொப்பை ஏற்றிருக்கேன். ஸோ சாப்பாடுன்றதால ஃபர்ஸ்ட் கிச்சனில் வந்து கிச்சனில் பார்க்கலாம். ஸோ இதுதான் கிச்சன். இதோட ரெடி ஆகிட்டுருக்கு. சீரியலில் நீங்கள் வந்து ஃபுல் செட்டப்பையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற இடம் வந்து இது. ஓகே. நீங்கள் சொன்னீங்க வந்து 6 kg வெயிட் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாகவே அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து எல்லாருமே வந்து பெருசாக பேசுவாங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், நானும் பண்ணியிருக்கேன். பட் வெயிட் போடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலி இப்போ ஒரு 20 இயர்ஸாக என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி ஆனந்தம் படத்துக்கே வந்து நான் ஒரு 10 kg கம்மி பண்ணேன். இந்த காலேஜ் பாய் லுக்குக்காக, தெலுங்கு ஆனந்தம் மூவிக்காக. ஸோ அப்போ ஆரம்பித்தது மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் ரைஸ் சாப்பிடுவேன். ஓகே. மற்ற டைம் எல்லாமே பாயில் வெஜிடபிள்ஸ் இல்லைனா கிரில் ஃபுட், சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் சடனாக இந்த சீரியலுக்காக வந்து வெயிட் போடணும், சபி ஆகணுன்னா ட்ரை பண்ணேன். பட் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வயிறு சுருங்கிச்சு நினைக்கிறேன். 3 months முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது காலையில் பொங்கல், மத்தியானம் ரைஸ், நைட்டு கூட ரைஸ் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வயிறை வந்து பேசாக்கியிருக்கேன். ஓகே. அண்ட் அகெயின் ஜியோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அதான் ஃபர்ஸ்ட் நீதானே பொன் வசந்தம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். அதாவது நான் தெலுங்கில் வந்து என் மூவிஸ் மூலமாக நான் ஃபேமஸ் ஆனேன், எனக்கு நிறைய ஃபேன்ஸ் கிடைச்சாங்க. பட் தமிழில் வந்து நான் ஒரு 10 films பண்ணிட்டேன். எல்லாமே பெரிய பெரிய பேனர்ஸில் பண்ணேன். பட் அது எல்லாமே கொடுக்காத ரீச்சை வந்து எனக்கு இந்த நீதானே பொன் வசந்தம் உலகம் பூரா வந்து ஃபேன்ஸை வந்து எனக்கு வாங்கி கொடுத்துச்சு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே பார்த்தாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனே 16 இயர்ஸ்லேருந்து 6 years வரைக்கும் எல்லாருமே வந்து அவ்வளோத்துக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி எல்லாருமே எங்கே சார்லாம் இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து அது ஒரு நீதானே பொன் வசந்தம் தான் வந்து எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ மறுபடியும் அதே ஜீ தமிழ், அதே ப்ரொடியூசர் ஜேவியர் பிட்டோ சார், மெயின் நம்ம கிரியேட்டிவ் ஹெட் தினேஷ், எல்லாருமே நாங்கள் ஆல்ரெடி நீதானே பொன் வசந்தம் ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீம் மறுபடியும் பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி நீதானே பொன் வசந்தமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மூவிஸை விட பெருசாக சில மூவிஸை விட அது ஒரு பிக் பட்ஜெட் மூவி மாதிரி இருந்துச்சு சொல்லி. ஸோ அதுக்கு காரணம் வந்து அது என்னுடைய இன்ட்ரடக்ஷனே ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறதா இருக்கட்டும், அப்புறம் லவ் ப்ரப்போசல் வந்து ஹெலிகாப்டர் பண்ணுறதாகட்டும்,
எல்லாமே அவ்வளோ கிராண்டியராக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ப்ரொடியூசர் ஜேவி பியூட்டோ சார், அதாவது மாஸ்டர் படம்லாம் எடுத்தார்ல, ஸோ அவர் வந்து இருந்து தான் காரணம். பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏதாவது இந்த வீடோட மேக்கிங் காஸ்ட் அதை ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? ஐ மீன் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஐ திங்க்ஸ் மோர் தென் 50 lakhs. ஆக்சுவலி இதில் வர்ற அந்த வெட்டிங் சீனுக்காக அந்த எபிசோடுக்கே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணாங்க சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவ்வளோத்துக்கு கிராண்டியர். ஐ மீன் பார்க்கறதுக்கு வந்து இந்த சீரியல் வந்து ஒரு பிக் பட்ஜெட் மூவி மாதிரி இருக்கிறது காரணம் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியாக அண்ட் எங்கள் மெயின் டார்கெட்டை நீ தான் அந்த பொன் வசந்தத்தை பீட் பண்ணணும். ஸோ எல்லாருமே நீ தான் அந்த பொன் வசந்தம் வந்து எவ்வளோ ரீச் ஆச்சு அதோட பெரிய ரீச் ஆகணும். அண்ட் நவ் இப்போ வர ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே அவங்க போடுற இப்போ வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும், கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சார் அதை விட இதில் இன்னும் சூப்பராக நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கிங்க, இது சூப்பராக இருக்குது, அந்த எபிசோட் 1 பார்த்த உடனே இன்னும் தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசை சொன்னேன்னா அதான் மெயின் ரீசன். ஒரு மூவி ஸ்டைலில் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எந்த இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க? அடுத்தது சாப்பாடு ரெடியாச்சுன்னா டைனிங் டேபிள் தானே. டைனிங் டேபிள் உங்களோட ஒரு பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுனால. ஆமாம். அதேமாதிரி இதில் வந்து ஹெட் டேபிள் வரும், எனக்கு ஹெட் டேபிள் வரும், மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் உட்காரத்துக்கு இது டேபிள். இது எனக்கு ஃபினிஷிங் ஆகலை. ஸோ இது ஃபினிஷிங் வந்து ஒரு ரிச் லுக் கொடுக்கும். சூப்பர். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஃபேன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுக்கு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து ஒரு வெறித்தனமான ஃபேன்ஸாமே. உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்னதாக கொடுக்க மாட்டாங்களாமே. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் என்னெல்லாம் கிஃப்ட்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ என்னுடைய ஃபேமிலி லண்டன். ஸோ இங்கே வந்து நான் இருக்கிறதுக்கு ஒரு செக்யூர்டான பிளேஸாக வந்து ஒரு 3 bedroom அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன். அதை வந்து ஃபுல்லாக கிரகப்பிரவேசம் எல்லாமே பாய்ஸ் ஃபேன்ஸ் கிளப், கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே அவங்க தான் சேர்ந்து பண்ணாங்க. அங்கே இருக்கிற எல்லா பொருட்கள் கூட அவங்க தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி டைனிங் டேபிள், சோஃபா, கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க தான். ஒவ்வொரு ஃபேன்ஸ் கிளப்பும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமாக சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எந்த கிஃப்ட்டுமே வேணாம், இனி நீங்கள் வந்து நம்ம ஜெய் ஆகாஷ் ட்ரஸ்ட் மூலமாக வந்து நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்களும் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஐ மீன் நீதான் இந்த பொன் வசந்தம் 25 எபிசோட்ஸுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஸோ பேலன்ஸ் 550 எபிசோட்ஸ் வரைக்கும் நான் அதில் வேர் பண்ண காஸ்டியூம்ஸ் எல்லாமே என் ஃபேன்ஸ் கொடுத்த கிஃப்ட்ஸ் தான் டோட்டலாகவே. எல்லாருமே அதான் எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது பணம் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி. அதை வந்து யாருக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, யார் அவங்க லவ் பண்ணுறாங்களோ. ஸோ அவங்க எல்லாருமே என்ன வந்து ஒரு ஃபேமிலி மெம்பராக என்னை வந்து அவ்வளோத்துக்கு லவ் பண்ணாங்க. அதை தான் அது காட்டிச்சு எனக்கு. ஐ மீன் எல்லாருமே அவங்களுக்காக தான் நான் இப்போ இந்த சீரியல் கூட மெயின் ரீசன் பண்ணுறது. பயங்கரமான ஃபேன்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி அடுத்தது டைனிங் ஹால் பார்த்தாச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அடுத்தது அந்த பக்கமும் வந்து சூப்பரான செட்டப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். சோஃபா மேக்ஸிமம் ஃபேமிலி இப்போ கேதரிங்ஸ் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணுறேன்னா அது எல்லாமே எப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அம்மாவுக்கு, அதாவது மாற்றான் தாய்க்கு வந்து அவ்வளோத்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு கேரக்டரு. ஸோ அவங்க அம்மாவோட வந்து எந்த ஒரு டிசிஷன்ஸ் இருந்தால் கூட வந்து டோட்டலாக ஃபேமிலிஸ் உட்காந்து ஷேர் பண்ணுறது, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் சூப்பராக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ நீங்கள் வந்து படங்கள் பண்ணதை பற்றி சொன்னீங்க. ஐ திங்க் பல லாங்குவேஜஸில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, கன்னடா, தமிழ், தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேள்விப்பட்டோம் கன்னடாவில் வந்து யஷ் அவர்கள் நீங்கள் பண்ண படத்தில் உங்களுக்கு பிரதராக வந்து பண்ணியிருக்காங்க. ராக்கி பாய் வந்து உங்களுக்கு பிரதராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அதில் தான் அவர் லான்ச் ஆனார். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் சீரியலில் ஹீரோவாக பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த ஜம்பத குடிகை படத்தோட நேம். ஸோ அந்த மூவியில் வந்து எனக்கு தம்பியாக தான் வந்து அதில் லான்ச் ஆனார். இல்லை ரொம்ப ஒரு பேஷனேட்டாக அந்த அப்போவே வந்து ஜெயிக்கணும் பண்ணுற ஒரு இது யஷ் பிரதர் இருந்துச்சு. அண்ட் நான் அஸ் ஒரு சீனியர் வந்து இப்போ நான் ரோஜாவனம் படம் பண்ணும்போது என் கூட வந்து நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணாங்க. அப்போ நம்பியார் சாமி, தென் மனோரமா ஆச்சி, நிழல் ரவி சார் எல்லாருமே. ஸோ நான் மேக்ஸிமம் நிழல் ரவி சார் கூட அப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அவர் வந்து எனக்கு நிறைய விஷயம் சொல்லுவார், எப்படி இண்டஸ்ட்ரியில் வரும்போது என்ன மாதிரி இருந்துச்சு, என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவர் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ண. அவர் ரீசெண்டாக எனக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்திருக்காரு, ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு. ஸோ ராமோஜி ஃபிலிம் சிட்டிக்கு போயிட்டு வந்து எனக்கு சொன்னார், ஆகாஷ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, அங்கே வந்து அவர் தமிழ்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஒர்க் பண்ணுற சொன்னாங்களாம், சார் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படம், மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது வந்து ஒரு தமிழ் பையன் நடித்த படம் தான் ஆனந்தம் என்று சொல்லும்போது அவர் ஆகாஷ்னு சொன்ன ரொம்ப சந்தோஷப்பட்டான்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம் பிகினிங் ஸ்டேஜ் வந்து அவர் எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய ஒரு ப்ரவுட் மூமெண்ட் இருந்துச்சு அவருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து யஷ் பிரதர் வந்து இப்போ கேஜிஎஃப் மூலமாக ஒரு பேன் இண்டியன் ஸ்டார் ஆகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஏதாவது மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது? இல்லை, அதுக்கப்புறம் நம்பர் மாறிடுச்சு. ஐ மீன் அந்த நம்பர் வந்து எனக்கு அவர் கொடுத்துருந்த நம்பர் வந்து ஒர்க் பண்ணதில்லை.
அப்புறம் மற்றவங்க கிட்ட வந்து இப்போ அந்த நம்பரை ரிங் பண்ணால் வந்து அவருடைய மேனேஜருக்கு போச்சு. ஒரு டைம் மட்டும் நான் ட்ரை பண்ணேன். ஓகே நான் சொல்கிறேன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. சூப்பரா ஒரு உங்கள உங்கள ஒருத்தர் வந்து பார்த்த மாதிரி நீங்க ஒருத்தர ஆமா, பார்க்கறது வந்து ஆமா. ரொம்ப சந்தோஷமா வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ இந்த ஏரியாவும் வந்து பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. எஸ்பெஷலி இந்த வால் வந்து சூப்பரா இருக்கு. நைஸ் கலர். எஸ். ஸோ அடுத்தது பிரம்மாண்ட பெரிய ஹாலா இருக்கு. ஹாலே வந்து ஒரு 2 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம சுத்தி பார்க்கறதுக்கு. வேற இங்கே ரூம் இருக்குது. ஓகே. ஸோ இதான் உங்களோட ரூமா? ஆமாம், இது இன்னும் ஃபினிஷ் ஆகலை. பட் Finish ஆகல. இதுதான் என்னோட ரூம். இதுக்குள்ளே வந்து பெருசாக பெரிய ஒரு பெட். அப்புறம் இதில் என் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓசிடி இருக்க ஒரு கேரக்டர். ஸோ பக்கா க்ளீனாக இருக்கணும். அதை வந்து ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. இதில் காலி பெட்ரூமே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ இதை ஃபில் அப் பண்ணாங்கன்னா இன்னும் ஃபில்அப் பயங்கரமா பண்ணதுக்கப்புறம் இருக்கும்னு ஆமாம். நினைக்கிறேன். ஸோ இது என்னுடைய ரூமாக வரப்போகுது. இது ரெடி ஆகிடும். Ready சீரியலில் நீங்கள் பார்த்துடலாம். சூப்பர். வெயிட் பண்றோம். லுக்கிங் ஃபார்வர்ட். அப்புறம் இது வந்து நாங்கள் வந்து பூஜை பண்ணுற மாதிரி. மிக பிரம்மாண்டமான ஒரு கணபதியா இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ், நான் ஈவன் ஐ ஆம் வெரி ஸ்பிரிச்சுவல். இதில் இந்த கேரக்டர் கூட வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான கேரக்டர். ஸோ இங்கே தான் இந்த பிள்ளையார் முன்னாடி தான் வந்து சில டிசிஷன்ஸ்கள் அப்புறம் நிறைய பூஜைகள் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ அந்த மாதிரி சீன்ஸும் நாங்கள் வந்து ஆமாம் நிறைய இருக்கும். ஓகே. நிறைய இருக்கும். ஸோ உங்களோட ஃபில்மோகிராஃபியில் எடுத்து பார்த்தா நீங்கள் சொன்னீங்க தமிழில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இந்த மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதும் இருந்திருக்கும் இல்லையா? நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களோட பிஏ வந்து நிறைய படங்கள் வந்து உங்கள் காதுக்கே எடுத்துட்டு வரல அப்படிங்கிற மாதிரி. உண்மைதானே அது? தெலுங்கு பிஏ. தெலுங்கு பிஏ. ஆமாம். தமிழில் வந்து அப்படி இருக்கிற தெலுங்குல தான் வந்து ஆக்சுவலி இப்போ ஆதித்யராம் ப்ராப்பர்ட்டிஸோட ஓனர் ஆதித்யராம் அவர் வந்து அப்போ என்ன வச்சு படம் பண்ண சொல்லி டேட்டுக்காக கேட்டப்போ அந்த தெலுங்கு பிஏ வந்து எனக்கு சொல்லக்கூட இல்லை அவர் பிஸியாக இருக்கார் கடைசியில் வந்து என்கிட்ட சொன்னதாகவும் நான் வந்து பண்ண முடியாதுன்னு சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து அவர் ஆதித்யன் பிரதர் வந்து என்னை இங்கே மீட் பண்ணப்போ அப்போ சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸாக இப்போ ஒரு 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். இது இங்கே தமிழில் வந்து அப்படி பிஏஆல் மிஸ் ஆகலை, என்னுடைய கமிட்மெண்ட்டால். தெலுங்கில் வந்து நான் பிஸியாக இருந்ததால் வந்து என்னால் இங்கே பண்ண முடியலை. என்னென்ன படங்கள்லாம் மிஸ் பண்ணீங்க நீங்கள்? நாடோடிகள் சமுத்திரக்கனி சார் எனக்கு தான் சொன்னார் அது. ஸோ அந்த டைம் நான் ஒரு 3 ஃபிலிம்ஸ் டீல் வந்து மெகா சூப்பர் குட் ஃபிலிம்ஸுக்கு அப்போ அக்செப்ட் பண்ணி நவவசந்தம், கோரிண்டாக்கு, அந்தாள் ராமுடு அது 3மே சூப்பர் ஹிட் ஆச்சாங்க தெலுங்கில். பட் இங்கே இது மிஸ் ஆனதாக ஒரு சின்ன ஃபீலாக இருந்துச்சு. பட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நான் ஆனந்தம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டு, அதே ஆனந்தம் தமிழில் ரீமேக் பண்ணாங்க இனிது காதல்னு சொல்லி. அது மூலமாக தான் நான் ரீஎன்ட்ரி வந்தேன் ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம். அந்த மூவி வந்து நான் பெருசாக எதிர்பார்த்தேன். அந்த மூவியை பண்ணுறதுக்காக நான் தெலுங்கில் ஒரு 4 படத்தில் அட்வான்ஸை திருப்பி கொடுத்து தான் வந்தேன். ஆனால் அது எனக்கு பலன் கொடுக்கல. அது ரிலீஸ் ஆனது நிறைய பேர் தெரியாமல் போயிடுச்சு. அவ்வளோ பெரிய சூப்பர் ஹிட்டான தெலுங்கு படம் வந்து தமிழில் ரீமேக் பண்ணாங்க. அதே ராமோஜி ஃபிலிம் சிட்டி டைரக்ஷன் வந்து சக்தி சம்பரம் பண்ணார். தேவிஸ்ரீ பிரசாத் டிஎஸ்பியோட ஃபர்ஸ்ட் மூவி தமிழில். வடிவேலு சார் த்ரூ அவுட் காமெடி, சிம்ரன் வந்து ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. ஸோ ஐ தாட் ஓகே மேபி மை டைம் இஸ் நாட் ஹியர், தெலுங்கு தான் சொல்லி மறுபடியும் தெலுங்கு போயிட்டேன். ஸோ அப்போ தெலுங்கு அது மெகா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்ன்ற பெரிய இது. ஸோ அந்த நேரத்தில் வந்து நாடோடிகள் வந்து சமுத்திரக்கனி சார் கதை சொன்னார், எல்லாமே இருந்துச்சு. கொஞ்சம் லேட் பண்ணாங்க, நாங்கள் இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ரோஜா கூட்டம் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அதை நான் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருப்பேன். அதே வந்து ஆக்சுவலி அது 2 ஹீரோ சப்ஜெக்ட். ஓகே. ஃபைனலாக பார்த்தா செகண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பும்போது நான் கோவம் வரும் எனக்கு யாராவது. ஏன்னா நான் அதில் 2 ஹீரோ. ஆக்சுவலி எனக்கு சசி சார் சொன்னது அப்படின்னா இந்த கதை வந்து நான் அஜித் சாருக்கும் விஜய் சாருக்காக பண்ண கதை. பட் அவங்க ரேஞ்ச் பெருசானபடியாக அவங்கள வந்து இப்போ சேர்ந்து பண்ண வைக்க கஷ்டம். ஸோ எங்களுக்கு வந்து நியூவாக இருக்கட்டும் சொல்லி அஜித் சார் கேரக்டர் வந்து எனக்கும் விஜய் சார் கேரக்டர் ஸ்ரீகாந்த் சொல்லி தான் 2 பேரும் வச்சு சொல்லி 2 ஹீரோ சப்ஜெக்ட் தான் அது. நான் தெலுங்கில் ஃபுல் பிஸியாக இருந்து தெலுங்கு பிடிச்சி விட மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவங்க இங்கே வந்து ஷூட்டிங் பிளான் பண்ணுவோம். அதில் முக்கியமாக அந்த ஏர்போர்ட் சீன்லாம் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அவ்வளோ. ஸோ வேறு வழி இல்லாமல் எப்படியாவது முடிச்சிடணும் அந்த கேரக்டருக்குன்னு சொல்லி அதை முடிச்சாதான் என்னோடய கேரக்டர் சின்னதாகிடுச்சு. இல்லைன்னா ரோஜா கூட்டமே ஒரு 2 ஹீரோ சப்ஜெக்டாக வந்திருக்கும். எனக்கு நல்ல பெரிய பிரேக் வச்சுருக்கோம். அலைபாயுதே கூட உங்களுக்கு வந்துதாமே? அலைபாயுதே ஆக்சுவலி வந்ததா தெரியாது. பட் எனக்கு ஆடிஷன் பண்ணாங்க எனக்கு. அப்படியா? ஆமாம் ஆடிஷன் மணிரத்னம் சார் வந்து ஆடிஷன் பண்ண சொன்னாங்க. பண்ண அந்த தில்சேயோட தமிழ் வெர்ஷன் உயிரே டயலாக்ஸை வந்து எனக்கு கொடுத்து வந்து பேச சொன்னாங்க. பட் எனக்கு ப்ராப்ளம் என்னென்னா நான் வளர்ந்தது ஃபுல்லாக லண்டனில். ஸோ அப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மிக்ஸ் பண்ணி வரும். ஸோ அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை. தமிழ் வந்து படிப்பெல்லாம் தமிழ் இன்ட்ரெஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டேன். முதல்ல எனக்கு ஆக்டர்னு ஆசை இருந்துச்சு. பட் நான் ரெடி ஆகலை அந்த டைம். அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் சும்மா கேஷுவலாக அதாவது என்னோடய சித்தப்பா வந்து சுவாசி மேத்தோட ஃபேன். ஸோ சும்மா அப்படியே போனப்போ வந்து மணிரத்னம் சார் பார்த்துட்டு டக்குன்னு ஆடிஷன் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ நான் ப்ரிப்பேர் இல்லை. எனக்கு ஆக்டிங் கூட தெரியாது. டான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு ஹீரோன்னு ஆசை இருந்துச்சு. அந்த டைம் நான் ரெடி இல்லை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பையன் நல்லா இருக்கான் எல்லாம் இருக்குது, பட்
ஆக்டிங் அண்ட் தமிழில் வந்து இன்னும் கமாண்ட் இல்லை. ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டாங்க. பட் ஆனால் சுவாசினி மேடம் தான் என்னை வந்து ரோஜாவனத்துக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ ஒரு வேளை வந்து நீங்கள் அந்த அலைப்பாதை கிளிக் ஆயிருந்து நாடோடிகளும் நீங்கள் பண்ணியிருந்த தமிழில் என்ன மாதிரியான ஒரு ஒரு அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அலைப்பாயுதே மிஸ் ஆனாலும் எனக்கு அதே ரேஞ்ச் வந்து தெலுங்கில் வந்துருச்சு ஆனந்தம் மூலமாக. அண்ட் தமிழில் நான் ஆனந்தத்தை தமிழில் ரீமேக் பண்ணாங்க, அது மிஸ் ஆனாலும் அப்புறம் நான் பண்ண இன்னொரு மூவி ராமகிருஷ்ணா, அது யாருன்னா நம்ம அஜித் சாரை வச்சு காதல் கொட்டை பண்ண அதே டைரக்டர் அகத்தியன் சார், அதே ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சார், அதே மியூசிக் டைரக்டர் தேவா சார். ஸோ மறுபடியும் ஒரு ஹோப் வந்துச்சு எனக்கு. ஸோ அது மிஸ் ஆனாலும் ஓகே, நம்ம அஜித் சாருக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் படம் காதல் கொட்டை பண்ணாங்க, அவங்க வந்து என்ன வச்சு பண்ணுறாங்கிறதுக்காக நான் அந்த மூவியை பண்ணுறதுக்காக வந்து டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். எப்படின்னா அங்கே ஹைதராபாத்தில் ஆனந்தமாய என்ற இன்னொரு மூவி, ஆனந்தம் பட டைரக்டரும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியும் நான் ஹீரோவாக பண்ணுறேன் அந்த படமும் பண்ணிக்கிட்டு அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் ஃபைல் வருவேன். எனக்கு ஏர்போர்ட்டில் அப்போ அந்த அம்பாசிடர் கார் அது இருக்கும், அதில் பின்னாடி தூக்கிட்டு அப்படியே தென்காசிக்கு போவேன், அங்கே ஷூட்டிங் முடிப்பேன், திருப்பி அங்கேருந்து அப்படி மாறி மாறி பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் சாருக்கு அதுக்கு முன்னாடி அவர் பண்ண 2 படத்தோட டெஃபிசிட் இருந்துருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணால் தான் ஃபைனான்ஷியல் இதுக்கு ரிலீஸ் ஆட கொடுப்பான்ட்டாங்க. ஸோ அதால் இது லேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவியூவை பார்த்தோடனே எனக்கு வந்து ஒரு 40 படம் வந்துச்சு. அப்போ அக்செப்ட் பண்ண படங்கள் வந்து ஃபஸ்ட்டு அமுதே எலிஸ் சார் டைரக்ஷனு, அது கூட துல்லாத மனமும் துள்ளும் அண்ட் பூவெல்லாம் வாசம் 2 சூப்பர் ஹிட் படம் பண்ண எலிஸ் சார் டைரக்ஷனில் நான் ஹீரோவாக பண்ணேன். செகண்ட் ஹீரோவாக பிரகாஷ் சார் பண்ணார். தென் செவ்வேல் நான் ஹீரோவாக பண்ணேன், ராஜ்கன் சார் எனக்கு அப்பா பண்ணார். ஸோ எனக்கு கீழே இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எனக்கு மேலே போயிட்டாங்க. ஸோ அப்படி கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த சீரியலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரேஷ்மா அவங்க கூட வந்து ஆமாம் பேரப் பண்ணுறீங்களே சார். ஸோ எப்படி எப்படி அதெல்லாம் வந்துட்டுருக்கு, அந்த ரொமான்ஸ் போர்ஷன்லாம் எப்படி வந்துட்டுருக்கு? ரொமான்ஸ் போர்ஷன் எனக்கு ஸ்டார்ட் ஆகலை. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அந்த 2 பேருக்கு அந்த லவ் வந்து ஒரு மெச்சூர்ட் லவ் ஸ்டோரியாக இருக்கும் இது. அது வந்து ரேஷ்மா வந்து எனக்கு நான் நீதான் அந்த பொன் வசந்தம் பண்ணும்போது அவங்க பூவே பூச்சுருவா பண்ணிட்டு இருந்தாங்க, சேம் ஜீ தமிழுக்கு. ஸோ அந்த டைம் வந்து நமக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. ஸோ அது இப்போ ஈஸியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் வந்து விளையாடுவீங்களா சார்? விளையாடுவேன். இது வந்து ஆமாம் பூல். இதில் வந்து ஆமாம், இப்போ சப்போஸ் நான் இந்த ஸ்பாட் போட்டுட்டேன்னா நான் எல்லா ஸ்பாட்டையும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளாக் போடணும். சப்போஸ் ஸ்ட்ரைப் போட்டுட்டேன்னா எல்லா ஸ்ட்ரைப்பையும் போட்டு பண்ணணும். இதை வாங்கியிருக்கு, புதுசாக வாங்கியிருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ரியல் ஒன்றும் மேக் பண்ணல. இதில் மேக்ஸிமம் நிறைய திங்ஸ் வந்து ஆர்ட் டைரக்டர் ரமேஷ் வந்து பண்ணியிருப்பாரு. பட் இதை மட்டும் அவங்க புதுசாக வாங்கிட்டாங்க. அந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு செட் பீஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிடலாம். ஸோ சீரியல் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் அப்படியே சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாலியாக கேட்டுப்போம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து எந்த மூவிஸில் கூட இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யாரும் பண்ணல. சீரியல் கூட இது வரைக்கும் இப்படி வரலை. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஹீரோயின், கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க, இல்லாட்டி ஒரு அண்ணன் இருப்பாங்க அப்படி. பட் இங்கே என்னென்னா 2 பேருமே ஹீரோயின் 2 பேருமே குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கிற 2 பேர். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அவங்களுக்காக இல்லாமல் இன்னொருத்தருக்காக வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க லவ்வே இல்லாமல் கல்யாணம் பண்ண 2 பேருக்குலாம் எப்படி லவ் உருவாகுது, அது வந்து அவ்வளோ ஃபோர்ஸ்டாக இல்லாமல் அது அப்படி அழகாக மலரும். ஸோ இன்னும் பல பிரச்சனைகள்லாம் வேற இந்த கப்பலா வந்து சந்திக்க வேண்டி வரும். வில்லன்ஸ்லாம் வருவாங்க, பல வில்லன்ஸ். அதான் இதுக்கு மற்ற மாதிரி இது வில்லன்ஸ் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வில்லன் இல்லை. இதில் வந்து இப்போ வில்லன்னா ஓரளவுக்கு கொஞ்சம்னா அவனை கூட பார்த்தா பாவமாக தான் இருக்கும். என் தம்பி கேரக்டர் ஒருத்தன் இருப்பான். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன்னா அவன் என் தம்பி. ஸோ அவனுக்கு அந்த தைரியம் இருக்காது, ஓப்பனாக வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்க, ஒரு பயம், அண்ணான்ற பயம் இருக்கும். ஸோ சில விஷயம் எனக்கா டேரக்டாக இருக்க மாட்டான். அவன் தென்னுடைய பாதையில் வந்து பேச்சு பண்ணும்போது அவன் கொஞ்சம் அவனுடைய ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும். பட் அவனுக்கான ஒரு ரீசன் கூட இருக்கும். அப்புறம் எனக்கு அம்மாவாக பண்ணுறாங்கல்ல ரேகா, அவங்க கேரக்டர் கூட வந்து அவங்களே சில சீன்ஸை பார்க்கும்போது அவங்க மேலே ஒரு சிம்பத்தி வரும். எல்லா கேரக்டர்களுமே இப்போ நான் இது வந்து 190 எபிசோட் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இது கன்னடத்தில் அதில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த தம்பி கேரக்டர் ஆகட்டும் அவன் மேலே ஒரு சிம்பத்தி இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே அழகாக இந்த ஹீரோயினை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா சில சீரியலில் அப்படி அதை வந்து ப்ரொலாங் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை வந்து இழுத்துக்கிட்டே போவாங்கல்ல. இது அப்படி இருக்காது. கரெக்டாக ஒரு 5 எபிசோட்ஸில் அந்த மேட்டர் சால்வ் ஆகி அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து பேக் டு பேக் இருக்கிறதுக்கு செமையாக இருக்கும். காத்துட்டு இருக்கு. எஸ் என்னுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ஏன்னா நான் என்னுடைய இது வரைக்கும் நான் பண்ண ஆக்டிங்லேயே இது ஒரு வித்தியாசமான ஆக்டிங் தான். எங்கேயுமே கொஞ்சம் கூட ஓடு பண்ணிடக்கூடாது.
எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். ஸோ இதனால் ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, நான் மேக்ஸிமம் அந்த நேச்சுரலாக ஃபீல் பண்ண நிறைய எமோஷன்ஸ் இருக்கிறபடியாக சேர்த்துல ஃபீல் பண்ணும்போது இங்கே நெஞ்சு லைட்டாக வலிக்கும். ஏன்னா ஃபீல் பண்ணுவேன், அதான் அந்த நெஞ்சத்தை கில்லாது என்ற என்ன கில்லும் அது மாதிரி இருக்கு கில்ல என்ன வந்து அப்பப்போ கொஞ்சம் கில்ல அப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஏன்னோ அதுக்கப்புறம் அந்த சீன் பண்ண உடனே டக்கு நானே சிரிச்சுப்பேன். அப்படி தான் ரிலாக்ஸ் ஆக முடியும். ஏன்னா அந்த எமோஷன் பயங்கரமாக இருக்கும். நான் வந்து அதுக்காக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுற இடம் எல்லாமே அவன் ஒரு குழந்தை மாதிரி இருப்பான். அவன் பார்க்கறது தான் வெளில பார்க்கறது தான் வந்து அவன் ஒரு ஆஜானு பாகுவாக இருப்பான். அப்புறம் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் தான் ஒரு கட்டத்தை சொல்லியிருப்பான். இப்போ ஏற்கனவே 3rd எபிசோட் வந்திருக்கும். எங்கிட்ட இருக்க பணத்துக்கு வந்து என்னால் உண்மையான அன்பை வாங்க முடியும்னா நான் எவ்வளோ வாங்கியிருப்பேன். ஆனால் முடியாது இல்லை, உண்மையான அன்பை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஸோ அந்த அதுதான் அப்படி இயங்கிட்டு இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு உண்மையான அன்பு வந்து ஹீரோயின் மூலமாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அந்த 2 பேர் லவ் வந்து பிளஸம் மாறுன்ற வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், எக்ஸலண்ட்டாக. ஐ மீன் இதை பார்க்கும்போது நான் அந்த கன்னட சீரியல் பார்க்கும்போதெல்லாம் நான் ஒரு டவலை கையில் வச்சுட்டு இருப்பேன். ஏன்னா எப்போ கண்ணீரும் தெரியாது, அப்படியே தப்புன்னு கண்ணீர் வந்துடும். ஃபியூ எபிசோட்ஸ் தான் போயிருக்கு. ஐ திங்க் மொத்தமாக வந்து ஆடியன்ஸ் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு சீரியலாக வந்து இது இருக்க போது எல்லாருமே பார்த்து ரசிக்க போகிறோம். அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ். நாங்கள் வந்து இப்போது பார்த்த இடத்துலலாம் வந்து நான் நீங்கள் ஷூட்டிங் பண்ண போகிறீங்க, அதை நாங்கள் அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, இது எங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. It was my pleasure and thanks to Galata for giving this opportunity. Thank you. The Chennai Silks-இன் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.